ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜ் மசாலா மக்ருனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு இந்த சி ஷேப்பில் இருக்கிற மக்ருனி தான் நான் எடுத்திருக்கேன். இது கோதுமையில் செஞ்சதுன்னு அந்த பேக்கில் போட்டிருந்தது. இதை வச்சு செஞ்சு பார்க்கலான்னு எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய தக்காளி, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 போல் பூண்டு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் தண்ணி விட்டுட்டு அதில் எண்ணெய், உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அது பபிள்ஸ் வர ஸ்டேஜில் அந்த மக்ருனியை போட்டு வேக வச்சிட்டோம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்துருச்சுன்னா போதும். அது வேகிற நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் கடாய் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்காங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை பட்டாணி, கேரட் அதெல்லாமே சேர்த்துக்காங்க. லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்காங்க. பழுத்த தக்காளி எடுத்துருக்கனால அதில் இருக்கிற தண்ணியிலே இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகும். அதுக்கப்புறம் இதை நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே இது ஓரளவுக்கு வேகும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் போல் தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்காங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே எடுத்துக்காங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு இது வெந்துடுச்சு. இது வெந்துடுச்சு அப்படின்னா லைட்டாக உடச்சி பார்த்தோம்னா உடையணும், நசுக்கி பார்த்தா உடையணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது கேப்பில் இதில் நான் எல்லாமே சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டேன். இந்த மக்ருனி வாங்கும்போது இந்த மக்ருனி மசாலா மக்ருனிக்காக ஒரு பேக்கெட் போட்டிருந்தாங்க, மசாலா அப்படின்னு சொல்லிட்டு, மக்ருனி மசாலான்ட்டு. சரி, அதை வாங்கி செய்யலான்ட்டு நான் அதை எடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்து செய்யலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளையும் சேர்த்து செய்யலாம். இன்னும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கறனால அதுவே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா ஓரங்கள்லாம் இன்னும் எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற மக்ருனியை சேர்த்து மெதுவாக கிளறிக்கோங்க. இது கிளறும்போது மீடியம் ஃப்ளேமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடமும் கூட்டாகணும்னா கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பார்த்துக்கோங்க. லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச மாதிரி மசாலா மக்ருனி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இதை செய்கிறதுக்கு. இதை நீங்கள் நைட் டைம் ஒரு டின்னருக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.